குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கை நிலையிலிருந்து அவனுடைய வெற்றியும் சரி தோல்வியும் சரிங்க இரண்டரை கலக்க அவன் எதனை நோக்கி பயணிக்கிறாங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் ஏற்படுத்தினங்க. அதாவது அவனுடைய சாதாரண மனதிலிருந்து ஒன்று உச்சகட்டத்துக்கு செல்லணும், இல்லை அவனையே தன்னை தாழ்த்தி கொள்ளவும் முற்படலாங்க. அப்படி அவனை எதிலிருந்து ஏற்றிக்கொள்ளவும் இறக்கிக் கொள்ளவும் ஆசைப்படும் பொழுதெல்லாம் அதில் முக்கியத்துவத்தில் அவன் தன்னை உணர்ந்து இதில் எதுவும் நீ இல்லை என்பதை புரிந்து கொள்ள உனக்காக உச்சத்தையும் நான் உயர்த்தி காட்டிவிட்டேன், உயரத்திலிருந்து உன்னை தாழ்த்தியும் காட்டிவிட்டேன் என்று அதை நீ புரிந்து கொள்கின்றாயோ, இது இரண்டிலும் நீ இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்கு அங்கே யார் ஒருவர் இதை நடத்துகின்றாரோ அவரே சாட்சியாக இருக்கின்றாருங்க. கோவிலில் இதையெல்லாம் எப்படியெல்லாம் ஏற்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு படி கட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஏறுமுகமாகவும் இன்னொரு பக்கம் இறங்கு முகமாக இருக்குங்க. இதை இன்னும் கூட சொல்லுவாங்க, பரமபதம் அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏணியில் ஏறுபவனும் சரி இறங்குபவனும் சரி அவன் எதை கண்டு ஏறுகின்றான், எதனை கண்ட பிறகு இறங்குகின்றான், இறங்கிய தத்துவத்திலும் சரி அவனுடைய ஏற்றத்திலும் சரி இரண்டுமே ஒன்று என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அவன் முழு சமநிலை பெறுகின்றான்ங்கிறதையும், தத்துவத்தில் பல விளக்கங்களை ஞான போதனையோடு எல்லோருக்குமே நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடைய முக்கிய வாதம் எதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வாதம் உங்களுடையதல்ல, நானே ஏற்படுத்துகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.